ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUD USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடிக்கடி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் நம்ம வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நம்ம ஆல்ரெடி வந்து AUD USD வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து AUD USD சரிங்களா, என்ன ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி வந்து இந்த ஜோன் வந்து நம்ம முன்னாடியே வந்து கொடுத்துருந்தோம். இங்கேருந்து இது வரைக்கும் வரும் அப்படின்றதும் நம்ம வந்து ஆல்ரெடி 2 ஜோன் கொடுத்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஸ்டில் இந்த ஜோனுக்கு திரும்பும் அப்படின்றதுக்கு 2-3 ரீசன் இருக்குது. என்னென்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் இங்கே வந்து ஒரு டபுள் டாப் இருந்துச்சு. சரிங்களா? அதை வந்து ட்ரிகர் பண்ணி தான் மார்க்கெட் கீழே போச்சு. பட் மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, ஒரு டபுள் டாப் வச்சிருச்சு. பட் இந்த ஜோனில் தான் வந்து திரும்பும் அப்படின்றத நானும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி இருந்த ஜோனே வந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருமே என்ட்ரிஸ் வந்து இந்த ஜோனில், அதாவது கீழே ஒரு ஜோன், இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் எந்த ஒரு ரியாக்ஷனும் தரல. அதனால் யாரும் என்ட்ரிஸ் போட்டு எஸ்எல் ஆக வேண்டிய அவசியமும் நமக்கு வந்து இல்லாமல் போச்சு. சரிங்களா? ஸோ வந்து நமக்கு கிளியர் கட்டாக இந்த ஜோன் தான் ஆக்டிவ் அப்படின்றது நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஜோனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, CH கிடைக்குதா அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம். சரிங்களா? CHனா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு இந்த இடத்துல இந்த இடம் தான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சரிங்களா? CH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுக்குதா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணலாம். இப்போ இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து CH வந்து வச்சிருச்சு. கரெக்டாக சொல்லணும்னா இந்த பிளேஸ். சரிங்களா? ஸோ நமக்கு CH நடந்தோடனே அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு OB என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா OBயுமே வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு. இந்த OB தான் மிட்டிகேட் ஆகாமல் இருக்குது. சரிங்களா? இந்த OBயில் இப்படி நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, இந்த OBயில் வந்து விக்கு வந்து கீழே விட்டுட்டு அப்புறம் தான் வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ வந்து நம்ம அது வரைக்கும் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து OB இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கும் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து பிக் ஆகுது. சரிங்களா? 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து நீட்டாக தெரியும். இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கீழே தான், இந்த ஏரியா தான் வந்து நமக்கு செகண்ட் டார்கெட்டு. பட் அது வரைக்கும் இன்னும் மார்க்கெட் போல். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏசியன் லோ இருக்குது. ஸோ இது வரைக்கும் TP1, TP2, TP3 அப்படின்ற வந்து 3 வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கலாம். பிரேக் ஈவன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். சரிங்களா? பிரேக் ஈவன் வந்து ஒரு ஜோனை உடச்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம பிரேக் ஈவன் பண்ணுறது ரொம்பவுமே வந்து நல்ல விஷயம். அப்போ தான் வந்து நமக்கு SL வந்து அடிக்காது. சரிங்களா? ஆக்சுவலி நான் இதை வந்து மறுபடியும் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, கேரக்டர் சேஞ்ச் ஆகி மறுபடியும் வந்து மேலே பூம் ஆகும் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து பை சைடு வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து TP1 and 2 வந்து கொடுத்துருக்கு. TP3 வந்து கீழே அதுக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது அவ்வளோதான், ப்ரெசென்ட் மார்க்கெட் வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? ஓகேங்க, இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கோர்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.